ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 20 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில அந்த சின்ன பையன் வில்லன் எப்படி பூமிக்குள்ள வந்தா நம்ம சேட மோனாக் ஜின்வு அவங்களை என்னென்ன பாடுபடுத்தினான்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா. அதுல மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த எபிசோட என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் சும்மா மாசா இருக்க போது. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பையன் வில்லன் மனசுல சொல்லிட்டு இருப்பான், அந்த சேட மோனார்க் எங்களோட படைகளை கொண்டு அவனோட படைகளை சேர்த்து எங்களுக்கு எதிராக சண்டை போட வச்சான். அது எங்களுக்கு ரொம்பவே பேரிடியா இருந்துச்சு. அவனோட ஸ்பீடும் அவனோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே அதிகமாகவும் ரொம்பவே வேகமாகவும் இருந்தது. இது எங்களால கணிக்க கூட முடியல. எங்களோட படை அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருந்துச்சு. எங்களோட படை ரொம்பவே சோர்ந்து போச்சு. அப்பந்தான் எங்களோட இட்டாலியம் கடவுளுக்கு அடுத்த நிலையில இருக்கிற டைல் அவங்க கிட்ட நாங்க ஐடியா கேட்டோம். அப்ப எங்களுக்கு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீங்க இந்த மாதிரி அவங்க கூட சண்டை போட்டா உங்களால ஜெயிக்கவே முடியாது. அவனோட சக்திங்கிறது ரொம்பவே அதிகம். அவனை பார்க்கும்போது அவன் இருளுக்கே அரசனா இருக்கான், டெத்துக்கே கடவுளா இருக்கான். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பவரா இருப்பான். நம்ம எல்லாருமே ஒன்னா போனா கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் சேடோ மோனார்க். அவனோட சக்திங்கிறது யார் கண்ட்ரோலையுமே இருக்காது. அந்த அளவுக்கு அவன் அதிக சக்தி வாய்ந்தவன். அதனால அவனை நேரடியா எதுக்குறது முட்டாள்தனம். நம்ம கோலுலாம் இப்போ முதல்ல நம்ம பூமியில கால் எடுத்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மிஸ்ட் பர்ன் பீஸ்ட் தான். இதுங்க எல்லாத்தையுமே நம்ம பூமிக்கு அனுப்பி அது மூலயமா நம்ம இந்த பூமிக்கு எப்படி போலான்ற வழியை உருவாக்கணும். ஏன்னா அந்த சேட மோனார்க் ஜின்வு அதிக சக்தி வாய்ந்தவங்களை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ஆனா ரொம்ப வீக்கான மான்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்கு அனுப்பலாம். அதுதான் ஒரே வழி. இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறவங்கள தனித்தனியா ஒவ்வொருத்தரா அனுப்பணும். அப்படி வீக்கா அனுப்புனா அந்த சேட மோனார்க் ஜின்வுவோட கண்ணுல படாம போகலாம். இருந்தாலும் அந்த சேட மோனார்க் ஜின்வுவாலையும் அவ்வளவு சீக்கிரமா பூமிக்கு வர முடியாது. என்னதான் சேட மோனார்க் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலுமே அவனால டக்குன்னு டிமென்ஷனை தாண்டி வந்துட முடியாது. அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி 5 பகுதியா நம்மளோட வீக்கா இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே பிரிச்சு பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பணும். அது மூலயமா நம்ம கடவுள் இட்டாரியம் என்ன கேட்டாரோ அதை நம்மளால கொடுக்க முடியும் இந்த உலகத்தை அப்படின்னு எங்களோட கடவுளோட அடுத்த நிலையில் இருக்கிற தையல் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. அவங்களோட ஐடியா வச்சுதான் நாங்க இந்த பூமியில கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவணும். இந்த சாதாரண பூமியில பிறந்த அந்த சேட மோனார்க்கு எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறினா? அவனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது? இந்த பூமியில என்னதான் நடக்குது? அந்த சேட மோனார்க் ஜின்வோ பார்க்கும்போது எங்க மனசுல ஒரு பயம் வந்தது. அது எதனால வந்தது? ஏன் அந்த சேட மோனார்க்கு இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவனா இருக்கிறான்? நாங்க தான் எங்களை மான்ஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் தான் உண்மையான மான்ஸ்டர், சேடோ மோனார்க் அப்படின்னு அந்த சின்ன பையன் வில்லன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த சின்ன பையன் வில்லன் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பவரா அந்த பூமிக்கு வந்தான்னு காட்டுறாங்க. ஒரு சின்ன சின்ன பீஸ் எரிக்கல்லாம் அந்த பூமிக்கு வரான். அப்படி ஒன்னா வந்து இப்ப 2ஆ சேர்ந்து இப்போ ஒரு சின்ன பையனா இருக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. அந்த ஹண்டர் அசோசியேஷன் ரிப்போர்ட் பண்ணி அங்க நிறைய ஹண்டர்ஸ் வராங்க அந்த ஏர்போர்ட்ல இருக்க மேஜிக் பீஸ்ட் அடிக்கிறதுக்கு. அவனுங்களாம் வந்துட்டு இருக்க இந்த சின்ன பையன் வில்லன் அப்போ மனசுல சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, இப்ப நான் என்னோட 2 பவரையும் ஒன்னா சேர்த்துட்டேன். அடுத்ததா வர வர நிறைய பவரை ஒன்று சேர்த்து நான் இன்னும் பவர்ஃபுல்லா ஆகி என்னோட திட்டத்தை நான் செயல்படுத்துவேன். என்னோட திட்டம் இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோல கொண்டு வந்து அவங்கள எங்களுக்கு சாதகமா திருப்பி எங்களோட தையல் அவங்களோட திட்டத்தை நான் இங்க நிறைவேற்ற போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஏர்போர்ட்ல டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க, கத்திட்டு என்னடா நடக்குதுங்க, ஏதோ ஒன்று இடிச்சு விழுந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பானுங்க. பார்த்தா அந்த ரெட் கேட்டை உடைச்சிட்டு மேஜிக் பீஸ்ட் எல்லாம் அந்த ஏர்போர்ட்டை உடச்சு தள்ளிட்டு உள்ள வரும் பாருங்க. அதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க. அப்புறமா அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் காட்டுவானுங்க. அங்க பார்த்தா செம பெருசா ஒரு ரெட் கலர் காப்ளின் மாதிரி இருக்கும். அது பக்கத்துல கிரீன் காப்ளின் பெருசாவும் சின்னதாவும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குமா. அங்க ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். அவனோட தலைய புடிச்சு ஒரே அடி, அவ்வளவுதான். அப்புறமா தான் அந்த ஏர்போர்ட்ல நிறைய ஹண்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா டென்ஷன் பிரேக் ஆயிடுச்சா, இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி கேட் இருக்கும் போது எப்படி அந்த மாதிரி ஃப்ரீயா விட்டானுங்க? முன்னாடியே கவனிச்சு ஹண்டர்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்களா? இவ்வளவு லேட்டா அனுப்புறானுங்க, சீக்கிரம் போய் தடுத்துட்டு பாட்டுக்கடா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த எல்லா ஹண்டர்ஸும் ரெட்டியா வேகமா ஓடி போவானுங்க பாருங்க அட்டாக் பண்றதுக்கு. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வில்லனும், ஓ இங்க ஏற்கனவே நிறைய ஹண்டர்ஸ் வந்துட்டானுங்களா, ஹண்டர் அசோசியேஷன் தான் அனுப்பி வச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானா. பார்த்தா அவனுக்கு எல்லாருமே அந்த ஸ்டார் பவுடர் யூஸ் பண்ணிருப்பானுங்க. அதை பார்த்துட்டு இவனும், ஓஹோ இவனுங்க அந்த ஸ்டார் பவுடர் யூஸ் பண்ணிருக்காங்களா, அப்படின்னா இவனுங்களை ஈஸியா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துக்கலாம். விவரம் தெரியாத ஹண்டர்ஸ்களா, நீங்களாம் ஒன்னுத்துக்கு லாய்க்கே இல்லடா, ஒழுங்கா என்னோட கண்ட்ரோலுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுவான் பாருங்க. பார்த்தோன்னே அப்படி ஓடி போய் சண்டைக்கு போயிட்டு இருந்தவனுங்க அப்படி நின்றுவானுங்க. அவன் கண்ட்ரோல் வந்துட்டு சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சின்ன பையன் வில்ல சொல்லுவான்,
சொல்லுவான், டேய் நீங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்க, இங்க இருந்து உடனே போங்கடா அப்படி சொன்னோன்னே, சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு காவலின் முதுகுலயே கட்டி வச்சு குத்தி கொல்லும் பாருங்க. அந்த பொண்ணு காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு குப்புற விழுந்துட்டு அங்க முன்னாடி வந்த சின்ன பையன் வில்ல இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட ஹெல்ப் கேப்பா, என்னை காப்பாத்து இதுகிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு கத்திட்டே செத்து போயிருவா. அதை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் வில்ல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுவாங்க. இந்த கிரியேட்டருக்குலாம் ஏன் இவ்வளோ ஆசை வாழணும்னு? எங்களுக்குலாம் இருக்கிறது ஒரே ஆசை, எங்களோட கிரியேட்டர் காட் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் பண்ணணும், அது மட்டும் தான் எங்களோட ஆசை. ஆனா இவங்களுக்கு எதாவது ஆசை இருக்கே, வாழணும்னு ஆசை, காசு சம்பாதிக்கணும் ஆசை, வீடு கட்ட ஆசை, கல்யாணம் பண்ண ஆசை, ஏதாவது ஆசை இருக்கு. இவனுங்களுக்குலாம் எதுக்குடா இந்த ஆசை? மனுஷங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆசைலாம் வருது? இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? கிரியேட்டரை விட பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? கிரியேட்டர் மட்டும் தான்டா இங்க எல்லாமே. அந்த கிரியேட்டர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்க இஷ்டத்துக்குலாம் நடத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் காட், கடவுள். அவர் சொல்றதை நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். என்னன்னாலும் சரி அவர் சொல்றதை மட்டும் தான்டா நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் பயங்கரமா அங்க இருக்க மனுஷங்க எல்லாத்தையுமே குத்தி கொன்னுட்டு இருக்கும். அங்க இருக்க ஒருத்தன் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருப்பான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். அவன் முதுகுல அந்த காவலின் பறந்து போய் ஒரு கோடு போட்டுரும் கத்திய வச்சு. அவன் கத்துவான் பாருங்க, அந்த வழியில இருக்கிற மனுஷங்க எல்லாத்தையுமே இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு இருக்கும். அங்க ஒரு மனுஷன் அப்படி பயந்துகிட்டு ஒளிஞ்சுட்டு இருப்பான், என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, என்ன பண்றது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சுகோ எகிப்துல பிளைட் ஏறி கொரியாக்கு இப்பதாங்க வந்து இறங்குறாரு. நம்ம ஹீரோ மாசா வந்து நிக்க நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, என்னடா மறுபடியும் இங்க ஒரு டஞ்சன் பிரேக்கா, இப்பதானடா இங்க வந்து இறங்குனேன், அதுக்குள்ளேயும் வேலை வந்துருச்சா, என்ன கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டீங்க போல இருக்கு, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. இந்த பக்கம் ஒருத்தன் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவான், கீழே விழுந்துருவான். அவனை அந்த மேஜிக் பீஸ்ட் அவன் கையில இருக்க வெப்பனை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வரும் பாருங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சூகோவோட என்ட்ரிங்க. நம்ம ஹீரோ சூகோவோட ஐகானிக் ஷாட், முட்டி ஷாட், முட்டியை மடக்கிட்டு மூஞ்சிலே ஒரு அடி பாருங்க. அடிச்சு அடியில் அது மூஞ்சி நஞ்சிரும். நம்ம ஹீரோ அதை அடிச்சுட்டு அப்படி கீழே லேண்ட் ஆகி சொல்லுவார் பாருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து ஓடு, இந்த மேஜிக் பீஸ்ட்லாம் என்ன நிலைமைக்கு ஆக போகுது பாரு அப்படி நம்ம ஹீரோ மாசா நின்று பாரு. டக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் வில்லன் பார்ப்பான், யார்டாவன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட காலை வச்சு அந்த காப்ளின் பீஸ்ட் மூஞ்சிலே மிதிச்சு தவடவெல்லாம் பேத்துட்டுவாரு. அப்புறம் ரூலர்ஸ் கண்டை யூஸ் பண்ணி அவரோட டேகை வச்சு வேகமா அங்க இருக்கிற காப்ளின் மாஸ்டர் தலையெல்லாம் வெட்டி வீசிட்டு பாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி மாஸ்க் மாதிரி போட்டுட்டு சும்மா மாசா பாப்பாரு. நம்ம ஹீரோட ஆரா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வில்ல முழிப்பான் பாருங்க. முழிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான், இவன் அந்த கருப்பு கலர் மாஸ்க் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த ரீப்பர் கில்ட் ரிலீஸ் சொன்ன மாதிரி இந்த கருப்பு கலர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து அந்த ஹைனா கில்டே அடிச்சு நொறுக்கி அங்க எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் சொன்னது இவனதான் இருக்குமா? அந்த கருப்பு கலர் மாஸ்க் இவன் போட்டிருக்கானே அப்படின்னா இவனதான் இருக்கும். அந்த ரீப்பர் கில்ட் ரிலீஸ் சொன்னது கண்டிப்பா இவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ மாசா அந்த சேடவால உருவாக்குன மாஸ்க போட்டுட்டு கையில டேகர் ஸ்டைலா புடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கு. அப்படியே கட் பண்ணா அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த மக்கள் எல்லாத்தையுமே அந்த காப்ளின் பீஸ்ட் விரட்டி வெட்டிட்டு இருக்குமா. அவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க, எங்களை யாராச்சும் காப்பாத்துவீங்களா அப்படின்னு அவங்க பயந்துட்டு ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த காப்ளின் பீஸ்ட் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும், மனுஷங்களை வேட்டையாடலாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ சுகோ டக்குனு உள்ள பூந்து சரசரன்னு போய் அங்க இருக்கிற எல்லா காப்ளினையும் வெட்டி வீசிடுவாரு. அங்க இருக்கிற எல்லா காப்ளினையும் அவரோட கையாலேயே மூஞ்சு முகரெல்லாம் பேத்துட்டுவாரு. கடைசியில ஒரு காப்ளினை மூஞ்சில குத்துவாரு பாருங்க. தவடெல்லாம் பேந்துட்டு வாயில இருந்து ரத்தம் கொப்பளிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் நின்றுட்டு சொல்லுவார் பாருங்க, மக்கள் அதிகமா நடமாடுற இந்த மாதிரியான இடத்துல ஒரு டஞ்சன் பிரேக் நடந்திருக்கு, ஆனா ஹண்டர் அசோசியேஷன் இதை கண்டுக்கிடாம விட்டுட்டாங்களா? இதை என்னால நம்பவே முடியல. ஏன் ஒரு கண்டஸ் கூட இங்க வந்து யாரையுமே காப்பாத்தல? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்க மக்களை முதல்ல காப்பாற்றணும். அவங்களை இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருந்து உடனே எவாக்குவேட் பண்ணணும். அந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின் கிட்ட போய் நின்று பாரா. அதை பார்த்துட்டு அந்த வில்லன் சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லுவான், என்னால சும்மா பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் அவன் அந்த ஸ்டார் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கானா இல்லையான்னு. ஆனா அந்த கருப்பு மாஸ்க் போட்டிருக்கவன் ஸ்டார் பவுடரே யூஸ் பண்ணல. அப்படி அந்த ஸ்டார் பவுடரே யூஸ் பண்ணாம அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். அவனோட பவரு ரீப்பர் கில்டுல இருக்க லீ பவரோட ஈக்குவலா இருப்பானா, இல்ல அவனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பானா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோ
அரைஸ் அப்படின்னு சொல்ல அந்த செத்து போன காப்ளின் எல்லாம் சேடாவா எந்திரிச்சு நிக்குமா. நம்ம ஹீரோ அதுகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, உடனே இங்க இருந்து மக்களை வெளியேத்துங்கடா, அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த வில்லன் சின்ன பையன் மிரண்டு போயிடுவான். ஏன்னா அந்த பவர் நம்ம சேடோ மோனார்க் ஜின்னுவோட பவர் தானே. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் சொல்லுவான் பாருங்க, இந்த பவர் அந்த சேடோ மோனார்க் அவன்கிட்ட இருந்த பவர் தானே, இது எப்படி இவன்ட்ட இருக்குது, இவன் ஒரு சாதாரண மனுஷன், இவனால எப்படி அந்த சேடோ மோனார்க் பவரை யூஸ் பண்ண முடியுது, இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேடோ மோனார்க் ஜின்னு அவரோட சேடோஸ் எல்லாத்தையுமே காட்டுவாங்க பாருங்க. சும்மா மாசா இருக்கும். நம்ம சேடோ மோனார்க் பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்ல. அப்புறம் அந்த சின்ன பையன் வில்லன் சொல்லுவான் பாருங்க, இப்ப புரியுது இவன் எப்படி அந்த ஹைனா கில்ட தனியா போய் அடிச்சு துவம்சம் பண்ணான்னு. இவன்கிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கணும், என்னோட பவர் இவனுக்கு தெரியாத மாதிரி நான் கொஞ்சம் மறைச்சுதான் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அவனுக்கு பின்னாடி மேல இருந்து ஒரு பெரிய டேங்கர் லாரி மாதிரி பறந்து வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பறந்து வர டேங்கர் லாரியா தான் பார்த்துப்பாரு. ஆனா அந்த சின்ன பையன் வில்லனும் என்னை கண்டுபிடிச்சானா, என்னோட பவர் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டேங்கர் லாரி வந்து விழுந்து அந்த இடமே சும்மா வெடிச்சு சதறும். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாத்திடுவாரு. இங்க நடந்த மொத்த அசம்பாவிதத்துக்கும் அந்த சின்ன பையன் வில்லன் தான் காரணம்னு கூட தெரியாம நம்ம ஹீரோ அவன் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கானே காப்பாத்திடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேப்பாரு பாருங்க, ஏ சின்ன தம்பி உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படி நம்ம ஹீரோ கேட்டுட்டு அந்த நெருப்புக்குள்ள சும்மா மாசா போவார் பாருங்க. நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய சைஸ்ல எருமை மாடு மாதிரி இருக்குங்க, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த எருமை மாடு வாயை திறந்து அப்படி கத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பாரு, என்ன மிருகண்டா இது, பாக்குறதுக்கு எருமை மாடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதோட கண்ணுல பார்த்தா அந்த இட்டாயத்தோட சிம்பிள் இருக்குமா. நம்ம வெறும் டக்குன்னு வந்து சொல்லுவான், சின்னையா அதுகிட்ட அந்த இட்டாயத்தோட பவர் இருக்கு சின்னையா, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஓ அப்படின்னா இதுதான் அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தோட பாஸா, இதை அழிச்சா இந்த டஞ்சன் பிரேக் எல்லாமே சரியாயி இங்க நார்மல் ஆயிரும் அதான பெரு அப்படி நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா ஆமா சின்னையா, இருந்தாலும் இங்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு சின்னையா, வேற ஏதோ ஒரு பவர் இருக்க மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னே தெரியலையே சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு கன்ஃபியூஸா பேசிட்டு இருக்க. அந்த பெரிய சைஸ் எறும்பு மான்ஸ்டரு சொல்லி கத்திட்டு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்ப அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு சொல்லிட்டு பாரு, இப்ப என்னோட லெவல் 35, நான் என்னோட ஸ்டாட் பாயிண்ட்ஸை என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போடுறேன் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் 70 இருந்தது 77க்கு போயிரும். நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு ஓங்கி குத்த போவாரு. அந்த பக்கம் அந்த எருமை மாடு ஓங்கி குத்த வரும். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா குத்துவாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த சின்ன பையன் வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்ல மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இவன் எதுக்காக என்ன காப்பாத்துனா, என்ன பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கிறதுனாலயா, அவன் என்ன மனுஷன் நினைச்சிட்டானா, ஆனா இவன் சண்டை போடுறத பார்த்தா சேடோ மோனார்க் அளவுக்கு பவரா இருக்கிற மாதிரி தெரியலையே, இவன் அந்த சேடோ மோனார்க் பவரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா இவனோட பவரை பத்தி முழுசா தெரியாம நான் எதையுமே முடிவு பண்ண முடியாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அந்த எருமை மாடு மான்ஸ்டரை அடிச்சு தவடாவெல்லாம் பேத்துக்கிட்டு இருப்பாரு பாருங்க. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கும். அடுத்து மறுபடியும் அந்த சின்ன பையன் வில்லனை காட்டுறாங்க. அவன் மனசுல மறுபடியும் யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, எது எப்படியோ நான் அவனை இங்க பாத்துட்டேன், என்னோட கையாலேயே இங்கேயே அவனை நான் கொன்னுறேன், அவன் அங்க சண்டை போட்டு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி அவனை நான் டக்குன்னு கொன்னுட்டேனா, என்னோட ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பானா. அப்படின்னு பார்த்து யார ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நடந்து வந்துட்டு இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல, எது எப்படியோ வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை காட்டுவாங்க. கையை காட்டினா அவன் கையில இருந்து நெருப்பா வரும். அப்படி நீட்டுவான் பாருங்க. அப்படி நிறைய நெருப்பு பந்து மாதிரி எல்லாமே பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வில்லனும், என்னடா அது புதுசா எவனா வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு வந்து லேண்ட் ஆகி நின்று இருப்பாரு. அவருக்கும் ஒரே டவுட்டா இருக்கும், என்னடா அது ஒரே நெருப்பா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்கிற எல்லா ஃபயர் பாலும் அந்த எல்லா ஃபயர் பாலும் காப்ளின் பீஸ்டுக்கு மேல அப்படி நிக்குமா. அவனுக்கு எல்லாருமே வானத்தை பார்த்துட்டு இருப்பானுங்க, என்னடா இது ஏதோ நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு மேல பார்த்துட்டே இருப்பாங்களா. பார்த்தா நம்ம சாய்ங்க எஸ்ரா ஹண்டர் சாய், அவர் கையை ஒரு முறுக்குவார் பாத்தீங்களா,
அங்க இருக்க நெருப்பு எல்லாமே கீழே வந்து அந்த காப்ளின் பீஸ்ட வந்து அடிக்கும் பாருங்க. அந்த இடமே சும்மா எரிமலை குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் ரிட்டர்ன் ஆயிட்டாருங்க. யாருக்குலாம் நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்காங்க. போக போக செம்மையா சூடு பிடிக்குதுங்க கதை. அடுத்து பார்த்தா இங்க நம்ம சாய் அடிச்ச நெருப்புல அங்க இருக்கிற எல்லா மாஸ்டர் மேலையும் அடிக்கும் பாருங்க நெருப்பு. அந்த இடமே சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரா, இந்த மாதிரி பவர் யாருக்கிட்டடா இருக்கும், ஒரே அடியில் அங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையும் நெருப்பால பொசுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹண்டர் சாய் வருவார் பாருங்க நெருப்புல இருந்து மாசா. அப்புறம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்க. அவரோட கெட்டப்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இவரால நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் தான் அந்த எஸ்ராங்கண்டர் சாய் ஜாங் இன். அவர் தான் இவர் எஸ்ராங்கண்டரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம சாயை க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அப்படி அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம ஹண்டர் சாய் அவ்வளோ நெருப்புட்டுமே அந்த எருமை மாடு மான்ஸ்டர் சாகாம எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாக்காயிருவாரு. என்னடா நடக்குதுங்க, எப்படிரா அவ்வளோ நெருப்பு விட்டு நீ சாகாம எந்திரிச்சு நிக்கிற, நீ ஒரு பயங்கரமான எருமை மாடா இருப்ப போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் ஒரு முடிவுக்கு வருவார் பாருங்க. ஓ அப்படின்னா நீ அந்த நெருப்புக்கு சாகலையா, இந்த நெருப்புக்கு நீ சாகு அப்படின்னு அவர் கையை அப்படி தேய்ச்சிட்டு அந்த நெருப்பாலேயே ஒரு வில்லம்ப உருவாக்குவார் பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது, நம்ம ஜுஜுட்சு கைசன்ல சாபங்களின் அரசன் ரியோமன் சுகுனா யூஸ் பண்ணுவார பாத்தீங்களா ஃபயர் டெக்னிக்கு, அதே மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் அந்த நெருப்பாலேயே வில்லம்ப உருவாக்கி அந்த நெருப்பாலான அம்ப விடுவார் பாருங்க. அந்த எருமை மாடோ அப்படி கத்திட்டு இருக்கும். அந்த அம்பு ஃபுல் ஸ்பீடுல போகும் பாருங்க. அதை அடிச்ச அடியில அந்த எருமை மாடு மாஸ்டரு பறந்து போகும். அந்த நெருப்போட இம்பாக்ட் பாருங்க சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நெருப்பு. அந்த ஒரு அட்டாக்லயே அந்த எருமை மாடு பீஸ்ட் செத்து போயிரும். அதை பார்த்து நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் சொல்லுவாரு, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு, என்னோட கேஸ் க்ளோஸ், நான் அடுத்து வேற வேலையை பார்க்க போவா அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் மாசா. இந்த பக்கம் பார்த்தா அதை பார்த்த மக்கள் எல்லாருமே நம்ம எஸ்ராங்கண்டர் சாயை பாராட்டிட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்ராங்கண்டரும் பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க, சார் நீங்க சூப்பர் சார், எங்களை எல்லாத்தையுமே காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம எஸ்ராங்கண்டர் சாயோ சொல்லுவார் பாருங்க, நான் இங்க வரதுக்கு முன்னாடி இங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இருந்தானே அந்த பையன் எங்க போனா, இங்க தானே இருந்தான், நான் ஒருத்தனை இந்த பாராட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி அவன் தான் நீங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இருந்தான், அவன் எதுக்கு உடனே இங்க இருந்து காணாம போனான், எங்க தான் போனான், எதுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ராங்கண்டர் சாய் யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்ப நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம ஓரமா வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ மனசுல சொல்லிட்டு இருப்பாரு பாருங்க, நல்ல வேலை நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டப்பா, அந்த ஹண்டர் சாய் என்ன பார்த்தா என்ன நடக்கிறது, இப்போதைக்கு என்னோட அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் கொஞ்சம் ரகசியமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து யோசிப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த இட்டாரியம் எதுக்கு மக்கள் அதிகமா கூடுற இடத்துல டஞ்சன் பிரேக்கை உருவாக்கி மக்கள் எல்லாத்தையுமே தாக்குறான், இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும், அவன் என்ன திட்ட வச்சிருக்கான், இதெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு தீர்வை நான் கொண்டு வரணும், இல்லைன்னா நிலைமை கைமீறி போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங்ல அந்த வில்லன் சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பெரிய கண்ணாடி ஜன்னலை பார்த்து ஒரு மாதிரி நின்று இருக்க. அவனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி போர்ட்டல் உருவாகும் பாருங்க. அந்த போர்ட்டல் இருந்து ஒரு பவர் வரும். அது என்ன பவரா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த தீயல் அதோட பவர் 5ஆ பிரிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்கும். இந்த 2 பவர் சேர்ந்து இந்த சின்ன பையனா இருப்பான். அதுக்கப்புறம் இந்த 3வது பவரும் இவங்கிட்ட வந்திருக்கும். அந்த 3வது பவரும் அந்த சின்ன பையன் கிட்ட வந்துட்டு, டே 2வது பவரு உன்னை பார்த்து நாளாச்சு, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லுவான், வந்துட்டியா, நான் உனக்கு நிறைய விவரிக்க வேண்டியது இருக்கு, இங்க நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க, எஸ்ராங்கண்டர்ஸ், நார்மல் ஹண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நம்மளே அழிச்சிருவானுங்க, அது மட்டும் இல்லாம இங்க சேடம் மோனார்க்கோட பவர் இருக்கிற ஒருத்தனும் இருக்கிறான், அவனெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது, இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அந்த 3வது பவர், டே நிப்பாட்ரா, நான் உன் உடம்பை எடுத்துக்க போறேன், அப்புறம் நீ என்னென்ன பார்த்தியோ அது எல்லாமே எனக்கு தெரிய போகுது, நீ எதுக்கு வளன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு நான் சொல்றது கேட்டு அவன் டக்குன்னு அமைதியாயிருவான். ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், நான் என்னோட உடம்ப நான் உனக்கு கொடுத்துட்றேன், இது எல்லாமே என்னோட கிரியேட்டருக்காக தானே, நான் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த 3வது பவர் அந்த பையனோட உடம்புக்குள்ள போகும் பாருங்க. அது அப்படி பிரகாசமா வெளிச்சமா இருக்கும். அந்த இடமே என்னமோ பகல் மாதிரி ஆயிரும் பாருங்க. அது உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன தம்பி
பெரிய தம்பி ஆயிடுவான். அவன் பெரிய தம்பி ஆனிட்டு சொல்லுவான் பாருங்க, அந்த மெமரி எல்லாமே எனக்கு தெரியுது. இந்த ரெண்டாவது சக்தி பார்த்த அந்த எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது. அந்த சேடோ மோனார்க்கோட பவர் இருக்கிற அவனும் என் கண்ணுக்கு நல்லாவே தெரியறான். அவனை கொல்றதுக்கு பதிலா அவனை என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவனோட சக்தியை நான் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா செத்து போனவங்களை நான் உயிரோட கொண்டு வருவேன். அது வேற லெவல்ல இருக்கும் பவர். அந்த பவரை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்டா. அதை விட்டுட்டு அவனை கொல்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அந்த ரெண்டாவது பவர் ரொம்ப முட்டாள்தனமா யோசிச்சிருக்கான். ஆனா நான் அப்படி யோசிக்க மாட்டேன். அவனை நான் எனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி செத்து போனவங்க எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வருவன்டா. அந்த பவரோட மகிமை தெரியுமா? அந்த சேடோ மோனார்க்க விண்வெளியில பார்த்தவனுக்கு மட்டும்தான்டா தெரியும் அது எந்த அளவுக்கு ஓவர் பவர்னு. அதை கண்டிப்பா எனக்கு சாதகமா யூஸ் பண்ணி இந்த உலகத்தை என்னோட இட்டாரியத்துக்கு கையில நான் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம வில்லத்தனமா பார்த்துருப்பான் பாருங்க. செம பயங்கரமா இருக்குங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இன்னும் போக போக நிறைய பேர் என்ட்ரி கொடுக்க போறாங்க. கதை செம விறுவிறுப்பா போக போகுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நாங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். முத்து, முருகன், தினேஷ், கலை, சந்தோஷ், அர்ஷத், ஜெய்ட் வு, தமிழன், ஒபிட்டோ, மகாராஜா, தீபக், சிவகுமார், சிரான் மேக்ஸ், தேசிங்கு, பிரணீத், சிவா, ராகுல் சத்யபாமா, முத்துலிங்கேஷ், அகமது இர்ஃபான், பிரகாஷ் கோஜோ, சிவா, ஜிடியான், ஹெச்எல் ராபின், துரை, டி பிரவீன், சோலோ கிங் ஹரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.